கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனால் நடந்து. மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வைக்கும் போது பாதிலேயே கேஸ் சிலிண்டரை சாய்ச்சி போட்டால் கொஞ்ச நேரம் எரியுன்னாங்க. அதையும் நம்பி சாய்ச்சி போட்டாச்சு. ஆனால் அது கொஞ்சம் நேரம் இல்லை, நிமிஷம் தான் எரிஞ்சுது. கேஸ் அடுப்பில் வச்ச காரக்குழம்புல கத்திரிக்காய் முருங்காய் அரை வேக்காட்டில் நீச்சல் வச்சிருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பக்கத்தில் இருக்க சில பேர்கிட்ட பல தடவை கேட்டு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 2 days முன்னாடி என் ஃப்ரெண்டு, உங்கள் வீட்டில் கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபுல் இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படின்னா. அதனால் நான் என்னோட ஈவி வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ஒரு ஃபுல் சிலிண்டர் கேஸ் இருந்தது. என் ஃப்ரெண்டுக்கு 2 times கால் பண்ண எடுக்கல. அதனால அவங்க மம்மி கிட்ட சொல்லிட்டு சிலிண்டரை எடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட எலக்ட்ரிக் வண்டியில சிலிண்டரை வைக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பக்காவா வைக்க முடிஞ்சது. என் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு 1 kilometer டிஸ்டன்ஸ் தான். அதனால 5 minutesலயே நான் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டேன். ஒரு வழியா சிலிண்டரை மாட்டி பத்த வச்சுட்டு எப்பா ஒரு வேலை முடிஞ்சதுடான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, என்னடா சிலிண்டர் எடுத்து போனேன் கேட்டான். ஆமாண்டா, நீ தானே 2 days முன்னாடி எடுத்துக்க சொன்னேன், அதனால எடுத்துட்டு போயிட்டேன்னு சொன்னேன். அப்போ எனக்கு தெரியாதுடா, என்னன்னா எங்க வீட்டுல நாளைக்கு ஃபங்க்ஷனா, காலி அடிச்சுன்னா நாங்க என்னடா பண்றதுன்னு கேக்குறான். சரிடா, நான் இப்போ எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ, எங்க வீட்டுல காலி அடிச்சுன்னா நான் கால் பண்ணி சொல்றேன், நீ அப்போ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னா. சரி ஓகே, அப்படி காலி ஆகிடுச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் புது சிலிண்டர் வந்த உடனே அதை நான் கொடுத்துட்டு பழைய சிலிண்டரை நான் மறுபடியும் வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். அதுக்கு சரின்னு சொல்லிட்டான். இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலக நாடுகளுக்கு எந்த நாடுகள் வேணாலும் இருக்கலாம், சண்டை வருது அப்படின்னா நம்ம நாடு அந்த நாட்டில் இருந்து எந்த பொருள் அத்தியாவசியமான பொருளை இறக்குமதி பண்ணுறாங்கன்றதை பார்த்து முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது.